நிறைய இன்டர்வியூல கேட்ட ஒரு இன்டர்வியூ ப்ராப்ளம் எப்படி கியூஆர் கோட் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. என்ன ப்ரோ இது ஒரு ரூபா தாளு பார்க்கறதுக்கு ஏதோ கருப்பு வெள்ளை புள்ளி அடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். இதை சொல்லி என்ன ப்ரோ பண்ண போற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதோட டிசைன் வேணா பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம். பட் இதோட ஒரு டிசைனும் ஒரு கதையை பேசும். இன்ஃபேக்ட் கியூஆர் கோட சரவுண்ட் பண்ணி அதோட பார்டர்ல ஒரு ஒயிட் கலர்ல ஸ்பேஸ் இருக்கும்ல, அதை தான் குவைட் ஜோன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா கியூஆர் கோட சரௌண்டிங்ஸ்ல இருந்து பிரிச்சு காட்டும். கியூஆர் கோட சரௌண்டிங்ல பிரிச்சு அது என்ன ப்ரோ பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருவேளை பிளாக் கலர்ல பேக்ரவுண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கியூஆர் கோடும் நம்மளோட பிளாக் கலர் பேக்ரவுண்ட்ல நீங்க ஒட்டும் போது இதுவும் அதுவும் மெர்ஜ் ஆகி எது கியூஆர் கோட்னே தெரியாம போயிரும்ல. ஸோ அதனால தான் வெள்ளை கலர்ல ஒரு பார்டர் வச்சு கியூஆர் கோட தனித்துவமா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் கியூஆர் கோட லைட்டா உன்னிப்பா அதோட கார்னர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டாப் லெஃப்ட்ல டாப் ரைட்ல அதே மாதிரி பாட்டம் லெஃப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, இதை தான் பொசிஷன் மார்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன ப்ரோ கீழ் பாகத்துல இந்த ரைட் சைடுல மட்டும் அதே மாதிரி பாக்ஸ் இல்ல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருவேளை இங்கேயும் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க குப்புறப்படுத்து கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணவே முடியாது. ஒருவேளை இந்த பாக்ஸ் இங்கேயும் இருந்தது அப்படின்னா நீங்க உல்டாவா இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணும்போது எது டாப் பகுதி எது பாட்டம் பகுதின்னு அதால பிரிக்கவே முடியாதுல்ல. ஏன்னா ரெண்டு இடமே சேமா இருக்கும்ல. அதனால தான் இங்க மட்டும் இதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இன் a way that நீங்க இதை உல்டாவா ஸ்கேன் பண்ணாலும் ஸ்கேன் பண்ணும்போது எங்க இந்த ஸ்கொயர் மிஸ் ஆகுதோ அதை வச்சு இதுதான் இதோட கீழ் பகுதி அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அது எக்ஸாக்டா அதை ரொட்டேட் பண்ணிக்கும். என்னதான் இங்க பெரிய ஸ்கொயர் இல்லைனாலும் இங்க சின்னதா ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, இதை தான் அலைன்மெண்ட் மார்க்கர்னு சொல்லுவாங்க. கியூஆர் கோட யாராச்சும் கேன்ல கூட ஒட்டி வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல, அந்த கேஸ்ல கியூஆர் கோட் ஸ்கொயரா இருக்காதுல, தாண்டி ரவுண்டா தானே இருக்கும். ஸோ அப்போ அதை கரெக்டா பழையபடி அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் டைமென்ஷன்ல கொண்டு வரது தான் இந்த அலைன்மெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ஆகிய டேட்டாவோட வெர்ஷனை இங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது 1ல இருந்து 40க்குள்ள அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க இந்த இடத்துல தான் டேட்டாவை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பிளாக் கலர் தான் 1 குறிக்கும், அதே மாதிரி ஒயிட் கலர் தான் 0 குறிக்கும். என்ன ப்ரோ இதோட கதைலாம் முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே தான் கதையே ஆரம்பிக்குது. ஒருவேளை நீங்கள் ஒரு கியூஆர் கோட் கிரியேட் பண்ணி அது மேக்ஸிமம் 30% வரைக்கும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஸ்டில் அதை நம்ம ரெக்கவர் பண்ணலாம். இப்போ நம்ம 4 லெட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸில் வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை 4 கேரக்டராக ஸ்டோர் பண்ணி வைக்காம எக்ஸ்ட்ரா ஒரு 2 கேரக்டர் ஆட் பண்ணும். இது எதனால ப்ரோ பண்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 4 கேரக்டர் இருந்த இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 2 கேரக்டர் ஆக்கி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கும் ஏதாச்சும் ரிலேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவோம். இப்போ நம்ம இதோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணதுனால என்னதான் இது 2 டேமேஜ் ஆச்சுனாலும் மிச்சம் இந்த மாதிரி 4 இருக்குல்ல, திருப்பி இதை வச்சு நம்ம திருப்பியும் இதை அரேஞ்ச் பண்ணி WORDன்னு மாத்திரலாம்ல. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாக்ட்லி இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது. இதனால தான் இன்னொரு விஷயம் பயங்கரமாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போதும் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இப்படி நேராவோ இல்லை இந்த மாதிரி நேராவோ ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வளைஞ்சு நலைஞ்சு ஜிக்ஸாக் பேட்டர்னில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஒருவேளை ஏதாச்சும் தண்ணி சிந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் இருந்து நேர் நோக்கி தானே சிந்தும். ஸோ இப்போ ஒருவேளை நம்ம இந்த வேர்டை இப்படி எழுதாமல் ஜிக்ஸாக்ல எழுதியிருந்தோம் அப்படின்னா தண்ணி நேரில் சிந்திச்சினாலும் 2 லெட்டர் அழிச்சிட்டு மிச்சம் 2 வச்சு திருப்பி அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம்ல. ஸோ இதனால தான் இதை இந்த மாதிரி ஜிக்ஸாகவும் வச்சுருப்பாங்க. இதை தான் ரீட் சாலமன் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஒரே பிளேஸில் போட கியூஆர் கோட் வாலில் இருக்க ஃபோனை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது கரெக்டாக அதை ரொட்டேட் பண்ணி அதோட ஷேப் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண பிறகு ரீட் சாலமன் அல்காரிதமை இப்போ டீகோட் பண்ண பிறகு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அதோட ரெஸ்பெக்டிவ் டேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃபைனல் டேட்டா கிடைக்கும். அது என்ன ப்ரோ ஏதோ சாலமன் அல்காரிதம்னு சொன்னியே, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாடுலர் அர்த்மெட்டிக் லைட்டாக மேத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கோட் தனீஷ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். லிங்க் பயோல இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் தனீஷ். சரி கைஸ், நான் அப்புறம் வரேன். இதோட இந்த வீடியோ ஃபினிஷ். பாய் கைஸ், ஹாவ் அ நைஸ் டே.